வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பலாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பலாப்பழம் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். இது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளையும் வழங்கும். புரதம், கார்போஹைட்ரேட், நார்சத்து, கால்சியம், சோடியம், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் பலாப்பழத்தில் இருக்குது. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பலாப்பழங்கள் நமக்கு வெளியே பார்க்கும்போது என்னதான் வெளியே கரடுமுரடாக அதோட தோட்டத்தில் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி இனிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியது தான் பலாப்பழம். பலாப்பழத்தினுடைய ஆரோக்கிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பலாப்பழம் ஹெல்ப் பண்ணும். பலாப்பழம் சாப்பிடுவது உடல் எடையை குறைக்கிறதோடு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு காரணம் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எடையை அதிகரிக்கிறது தடுக்குது. ஸோ இது எடையை குறைக்க உதவுது. பலாப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுடைய வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாகவே வைத்திருக்கும். அதாவது உணவுகளையே எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கறதால நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய மற்ற எந்த உணவுகளையுமே சாப்பிட மாட்டீங்க. இதன் காரணமாக ஒருவருக்கு விரைவில் பசி ஏற்படாது. ஸோ அப்போ பார்த்தோம்னா குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுப்பீங்க. அதிக கலோரிகள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த பசி ஏற்படக்கூடிய உணர்வே தோணாது. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா மென்மேலும் உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொலஸ்ட்ரால்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அந்த கொழுப்புகளை உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துறதால ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக நீங்கள் குறைக்க முடியும். அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை எப்பவுமே குறைக்கணும். அதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்ல வழியும் கூட. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டு மற்ற எந்த உணவுகளையுமே சாப்பிடாம இருந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பலாப்பழம். ஸோ இப்போ பலாப்பழத்தை உட்கொள்வது இம்யூன் பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி சீசனலாக பருவகால நோய்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். இப்போ பலாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. இப்போ பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் லாக்டிக் அமிலம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அந்த இம்யூன் பவர் விட்டமின் சி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதை மேலும் வலுப்படுத்துறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் லாக்டிக் அமிலம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் வலுப்படுத்தும். சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகள், அப்போ நமக்கு இந்த புற்றுநோய் தொற்று வியாதிகள், அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூஞ்சை தொற்று வியாதிகள், பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையெல்லாம் நமக்கு கொடுத்து அந்த பாக்டீரியா பண்புகள் எல்லாத்தையுமே நமக்கு நீக்கிவிடும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எந்த புதுசாக நோயுமே நமக்கு அட்டாக் ஆகுது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு நோய் கூட நமக்கு வராது. செரிமானம் மேம்படுவதற்கு நம்ம பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பலாப்பழம் சாப்பிடும்போது செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து. இது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குவதற்கு, மலத்தை மென்மையாக எளிமையாகவே வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பலாப்பழம் வயிற்றை சுத்தம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். பலாப்பழத்தை உட்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீங்குவது மட்டும் இல்லாமல் குடல்களும் நமக்கு சுத்தமடைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம பலாப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுகள் செரிமானம் ஆகிடும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்காமல் வெளியேற்றப்படும். நம்ம குடல்களில் தேங்கக்கூடிய நச்சு கிருமிகளுமே நமக்கு வெளியேறி விடுவதால் ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் பலாப்பழம் நமக்கு மேம்படுத்தும். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போதெல்லாம் நிறைய பேர் ரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. சின்னவங்கள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே அனீமியா ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதுக்கு அவங்க பலாப்பழங்களை சாப்பிடும்போது உடலில் இரும்பு சத்து குறைவது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் இரும்பு சத்து இருக்கு. அது உங்களுக்கு கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்களின் லெவல் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்படாது. ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலி ஏற்படுவது, ஒரு வேலையில் கவனம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை நீக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குவதற்கு இரும்பு சத்து உங்களுக்கு வேணும்னா பலாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பலாப்பழம் உட்கொள்வதன் மூலமாக எலும்புகள் வலுவடையும். மேலும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலியும் நம்ம கியூர் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தில் கால்சியம் சத்து ஏராளமாக இருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்துது. எலும்பு நோய்களை எளிதில் குணமாகவும் ஆக்குது. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 40 வயசுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு பலாப்பழங்களை சாப்பிடும்
சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படாது. ஊட்டச்சத்து குறைபாடு உங்களுக்கு நீக்கப்பட்டு உடல் வந்து வலிமையாகவே உங்களுக்கு இருக்கும். தசைப்பிடிப்பு, தசைகளில் வலி ஏற்படுவது, தசைகள் வந்து உங்களுக்கு தளர்ந்து போவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ குறிப்பாக ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பலாப்பழத்தை அந்த சீசனில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாம அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.